அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான முக்கிய ஒப்பந்தம், உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கிய சம்பவம் இன்று நடைபெற உள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் எச்சரிக்கை, உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்து போலி கொய்திகள் 2000 பேர் கொய்தி குடியுரிமை ரத்து செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து இண்டிகோ ஃபிளைட்டில் கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கெட்டுகள். பரபரப்பு வீடியோ பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான முக்கிய ஒப்பந்தம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதற்கு ஈரானின் வெளித்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தது. ஈரானில் உள்ள போராட்ட குழுக்களுக்கு அமெரிக்காவுடனான ஈரான் போடும் ஒப்பந்தம் பிடிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் ஒருபோதும் ஈரானுக்கு நலனை ஏற்படுத்தாது. ஆகையால் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் ரத்து செய்யுமாறு ஈரானின் தலைநகரில் தற்போது பெரிய அளவில் பேரணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரானின் சுப்ரீம் லீடர் முஜ்தபா கெமேனி அவர்கள் பகிரங்கமாக எந்தவித கருத்தும் தெரிவிக்காததையும் சுட்டிக்காட்டி தற்போது ஈரானில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான ஈரான் ஒப்பந்தம் நிறைவேறுமா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இந்த முக்கிய ஒப்பந்தம் போடப்பட்டால் மட்டும்தான் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிவுக்கு வரும். அதுபோல ஹர்மஸ் கடல் வழி பாதை முற்றிலுமாக திறக்கப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்திடப்படும் ஒப்பந்தத்தில் தான் உள்ளது. குவைத் மீது இதுவரை பாத்தீங்கன்னா 15 குரூஸ் ஏவுகணைகள், 379 பிளாஸ்டிக் ஏவுகணைகள், 893 ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளதாக குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் போலி கொய்திகள் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதால் குவைத் நாட்டின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் தற்போது மீண்டும் போலி கொய்திகளை கண்டறிந்து அவர்களின் கொய்தி குடியுரிமையை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்து வருகிறது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி தற்போது 2192 கொய்திகள் போலி என கண்டறியப்பட்டு அவர்களின் கொய்தி சிட்டிசன்ஷிப்பை ரத்து செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 2192 கொய்திகளின் குடியுரிமை ரத்து செய்யப்படுவதால் பாதிப்பு இந்த கொய்திகளுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த போலி கொய்திகள் யாருக்கெல்லாம் இக்காம அடிச்சு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய விசாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்கள் விசா ஸ்டேட்டஸை எப்போவுமே சரிபார்த்து கொள்ளவும். ஏன்னா இதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லீவுக்கு ஊருக்கு ரிட்டர்ன் குவைத் போயிருக்காரு. அவருடைய கஃபிலின் கொய்தி குடியுரிமை பறிக்கப்பட்டதால அவருடைய கஃபில் பிளாக் லிஸ்ட் சேர்க்கப்பட்டார். அதன் காரணமாக குவைத் நம்ம சப்ஸ்கிரைபரையும் குவைத் ஏர்போர்ட் அதிகாரிகள் அவரை குவைத்துக்குள்ள விடல. ரிட்டர்ன் மறுபடியும் அதே ஃபிளைட்ல ஊருக்கு அனுப்பிட்டாங்க. இதனால அவருடைய விசாவும் போச்சு, ஃபிளைட் டிக்கெட்டும் போச்சு. அதனால தான் சொல்றேன், உங்க விசா ஸ்டேட்டஸை எப்பவுமே செக் செய்து கொள்ளுங்கள். அடுத்தவள், துபாயிலிருந்து அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்த இண்டிகோ ஏர்லைன்ஸில் 2.8 கிலோகிராம் தங்கம் இருப்பதை கண்டறிந்த ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதனை முற்றிலுமாக பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இண்டிகோ பிளைட்டில் உள்ள பாத்ரூமில் உள்ள ஸ்பீக்கர் ஒன்றில் 2.8 கிலோகிராம் தங்க பிஸ்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டு கடத்தப்பட்டுள்ளது. இந்த தங்கத்தின் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 4.25 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. எப்படியெல்லாம் யோசிச்சு கடத்தல் செய்யறாங்க பாருங்க. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க, ஆண்கள் பெண்கள் எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது குவைத்லேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாங்க லிமிட்டு. இது பார்த்தீங்கன்னா தங்க நகைகளுக்கு மட்டும்தான். கோல்டு பிஸ்கெட் மற்றும் கோல்டு காயின் கொண்டு வந்தால் கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ சேர்த்து வரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1069 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 709 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 164 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.